கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று பாடசாலைக்கும் சமூகத்துக்கும் கௌரவத்தை ஏற்படுத்தி தந்த கலைமகளின் மாணவர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிய தமிழ்லே சொல்லிடுறேன். முதல்ல இந்த பாடசாலையில கடுமையாக உழைப்பு கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை சொல்ல வேண்டும். ஒரு நாட்டு போகாம பாடசாலையில இருக்கிற ஆசிரியர்கள் வழிகாட்டல் மூலமாவே ஒரு நல்ல பெறுபேறுகளை எடுத்து காட்டுவோம்னு சொல்லி ஒரு முடிவா இருந்தோம். அதே மாதிரி எங்களால் முடிந்த ஒரு பெறுபேறுகளை எடுத்து கொடுத்தோம். உங்களுக்கும் அதான் சொல்றேன், என்னன்னா இங்க இருக்கிற ஆசிரியர்கள் மாதிரியே தான் ஏனைய வகுப்புகள் இருக்கிற ஆசிரியர்களுடைய அந்த உழைப்பை வீணாக்க வேணாமே. மற்றும் அது மட்டும் இல்லாம ஆசிரியரே இல்லாம ஒரு மாணவி அந்த பாடத்துல சித்தி எழுத முடியும்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கும் அதே மாதிரி முடியும். ஏன்னா உயர்தரம்ங்கிறது ஒரு ஆசிரியர் பக்கத்துல இருந்து படின்னு சொல்லி படிச்சு கொடுக்கறத விட நம்மளால படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு பரீட்சைக்கு முகம் கொடுக்க முடியுமான ஒரு நிலைமை தான் உயர்தரம் சொல்றது. ஆகவே கூடுதலா நாங்கள் இதுல சித்தி எழுந்திருக்கிற அனைத்து மாணவர்களும் வேற எதுவும் வகுப்புக்கு போகாம படித்தவங்க தான். அதுக்காக மிகவும் உதவி செய்த எங்கள் பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர் கூட இதுல நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அப்படின்னா நாங்க அந்த நேரம் கூட அதிபர் வேளாண் கூட்டிட்டு போயிட்டு மேல ப்ரொஜெக்டரையும் போட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு நேரத்தையும் வீணடிக்காம எப்படி நம்ம பிரயோசனப்படுத்தணும்னு சொல்லி அவர் டைம் டேபிள் எல்லாம் போட்டு கொடுத்து படிக்க சொன்னாரு. அந்த மாதிரி படிச்சிருந்தோம்னா உண்மையாலுமே ஒரு நல்ல சித்தியை அறிஞ்சிருக்கலாம். ஒரு நல்ல பேர் கொடுக்குற அளவுக்கு ரிசல்ட்டை இனி வர போற மாணவர்கள் எடுப்பார்கள்னு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.